சரத்பவாரை மீறி செயல்பட்டதனால் அது இல்லாமல் இந்த விமான கம்பெனி இருக்கு, இவருக்கு விமானம் கொடுத்த கம்பெனி, அது சரத்பவாருக்கும் விமானம் கொடுக்குற கம்பெனி. ஸோ இதில் ஏதாவது ஒரு மிஸ்சீஃப் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அதாவது ஃபேமிலி சைடேவா, ஃபேமிலி சைட்லேயே 30,000 கிலோமீட்டர் ஓட்டின ஒரு அனுபவம் இருக்கு முனம்பக்கு விமானம். சாதாரண விமானம் இல்லை, அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். துணை விமானம் அந்த லேடி கூட ஒரு 2,000 கிலோமீட்டர் ஓட்டினவங்க. இது விமான விபத்து ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மகாராஷ்டிராவை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது பவர் ஃபேமிலி. சரத் பவாரில் ஆரம்பித்து அவரோட மருமகனான அஜித் பவார், சுப்ரியா சூலே, அந்த சர்க்கரை ஆலைகள் அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறது பவர் ஃபேமிலி. சித்தப்பாவோட ஒர்க்கை கற்றுண்டு அவர்கிட்டயே வந்து அவரோட வழி நடந்து அவரை பார்த்து அரசியலில் வந்தவர் தான் அஜித் பவார். ஒரு ஸ்டேஜில் சரத் பவாரை மீறி போகிற அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டார். அதானி அம்பானி வாரம் வந்து மீட் பண்ணுறது சரத் பவார். இன்னும் கூட ஒரு கிங் மேக்கர் அவர். மம்தா சொல்கிறது வந்து பிஜேபியை வந்து மாட்டி விடணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. மம்தா மட்டும் சொல்ல, சரத்பவாரை தனிமையாக்கி அவருடைய கட்சியில் இருக்க மற்ற தலைவர்களை உள்ள இழுத்து இவர் தலைவராகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணுறான்னு சொன்னாங்க. சரத்பவார் சொன்னால் எப்படி இருந்தாலும் கட்சி இவங்ககிட்ட தான் போகுது, போட்டோ விட்டுரு, அதை பற்றி கவலைப்படல. ஆனால் பண விவகாரத்தில் என்னை ஏமாற்ற பார்க்குறான். ஸோ இந்த பண விவகாரத்தில் தான் 2 பேருக்கும் சண்டையை தவிர வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். இப்போது இம்பார்ட்டண்ட்டாக நேற்று நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அஜித் பவார் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர் ஒரு விமான விபத்தில் மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது. உங்களை போன்ற தேசிய அரசியலை பார்க்குற உங்ககிட்ட இருந்து அவருடைய அந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருந்திருக்கிறது? முதலாவதாக இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அஜித் பவார் வந்து ஒரு மும்பையோட பிரபலமான அரசியல்வாதி. மகாராஷ்டிராவை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது பவர் ஃபேமிலி. சரத் பவாரில் ஆரம்பித்து அவரோட மருமகனான அஜித் பவார், சுப்ரியா சூலே, இப்படின்னு மகாராஷ்டிராவில் வந்து சுகர் ரொம்ப அதிகமான, இந்தியாவிலேயே அதிகமாக தயாரிக்கப்படும் சர்க்கரை வந்து அங்கே தான் தயாரிக்கப்படுறது மகாராஷ்டிராவில். அந்த சர்க்கரை ஆலைகள் அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறது பவர் ஃபேமிலி. இதன் மூலம் வருமானம் மாட்டம், மக்கள் செல்வாக்காட்டம், அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களோட சப்போர்ட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வெங்காயம், ஆனியன், அந்த மாதிரி பல்வேறு வகையான கட்டுமானங்கள், ரியல் எஸ்டேட்டு, தட் இஸ் மகாராஷ்டிராவை ஒரு 40 ஆண்டு காலம் தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறார் சரத் பவார் அப்படின்னா அது மிக இல்லை. அந்த சரத் பவார் வளர்த்து விட்டவர் தான் அஜித் பவார், அவருடைய பெரியப்பா மகன். அவர் வந்து தன்னோட மாமாவோட நிழலே வளர்ந்து அரசியலை கற்றுட்டு, பாரத கற்றுட்டு, தன்னுடைய அண்ணன் மகன், சரத் பவாரோட அண்ணன் மகன், பெரியப்பா அதான் அண்ணன், கசினோட பையன். அஜித் பவாருக்கு சரத் பவார் வந்து சித்தப்பாவோட ஒர்க்கை கற்றுட்டு அவர்கிட்டயே வந்து அவரோட வழி நடந்து அவரை பார்த்து அரசியலில் வந்தவர் தான் அஜித் பவார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் சரத் பவாரை மீறி போகிற அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டார். ஜனங்கள்கிட்டையும் பாப்புலர், கட்சியிலையும் பாப்புலர். ஏன்னா வேறு சுப்ரியா சூலே வந்து டெல்லிக்கு எம்பியாக போயிட்டாங்க, அவங்க மகள், சரத் பவார் மகள். ஸோ மகாராஷ்டிராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரத் பவாருக்கு உடல் நலம் குன்றி விட்டது, ஹெல்த் நல்லா இல்லை. ஸோ சரத் பவார்கிட்ட இருந்து ஆட்சியை பிடுங்கிறது, கட்சியை பிடுங்கிறது போன்ற வேலைகளை 2023 ஆரம்பித்து அது வரைக்கும் 10 முறை துணை முதலமைச்சராக இருந்தால் கேள்விப்படுறோம். எல்லா கட்சி வந்தாலும் அவர் வந்து முதலமைச்சராலேயே தவிர துணை முதலமைச்சராக நிறைய வாட்டி இருந்திருக்காரு. ஸோ 2023 வந்து சரத் பவாரை மீறி
கட்சியை உடைச்சி வந்தார். அப்போலேருந்து ஆனால் அது குடும்பத்தில் வந்து ஒரு பிளவு வந்தால் கூட குடும்பம் ஒன்றா தான் இருந்தது. சுப்ரியா சுலேயை வந்து கசின்னு பழகினாங்க. சரத்பவார் அவர் மேலே கோவத்தை காட்டல. ஆனால் இந்த குடும்ப வியாபாரங்கள், பண விவகாரங்கள், அதில் 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்து கிட்டத்தட்ட அவங்க சொத்து ஒரு 10 லட்சம் கோடிப்பாங்க. இந்தியாவிலே அதிக பணக்காரர்கள் அதானி அம்பானி வாரம் வந்து மீட் பண்ணுறது சரத்பவார். இன்னும் கூட ஒரு கிங் மேக்கர் அவர். பட்னாவிஸே ரொம்ப அவர் மேலே மரியாதை வச்சிருப்பார். அப்படிப்பட்ட சரத்பவாரை எதிர்க்க தொடங்கினார் அஜித் பவார். எல்லா விவகாரங்களும் கட்சியை வந்து சரத்பவார் ஆரம்பித்த கட்சி இப்போ சரத்பவார்கிட்ட இல்லை, அஜித் பவார்கிட்ட தான் இருக்குது. கட்சி இவர்கிட்ட வந்தாச்சு, ஆட்சியும் இவர் எடுத்துக்கிட்டார், துணை முதலமைச்சரும் ஆகிட்டார். ஸோ அவரோட அங்கிளுக்கு வந்து சேலஞ்ச் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். ஸோ இந்தியாவில் வந்து விமான விபத்தில் விஐபிக்கள் மரணிப்பது புதுசில்லை. முதல்ல டாக்டர் ஹோமி பாபா இறந்து போனார். இந்தியாவின் நியூக்ளியர் அணுசக்தியின் தந்தை என்று வர்ணிக்கப்படும், இந்தியாவில் அணுசக்தியை முதல்ல கொண்டு வந்தது டாக்டர் ஹோமி பாபா. அவர் விமான விபத்தில் இறந்து போன போது சிஏஏக்கு தொடர்பு இருக்கலாம், அமெரிக்காவை தொடர்பு இருக்கலாம், அப்படிலாம் பேசப்பட்டது. அது நமக்கு என்ன இன்னி வரைக்கும் என்ன காரணம் தெரியல. ஆனால் ஹோமி பாபா சென்ற விமானம் பழுதடைந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. சஞ்சய் காந்தி அதே மாதிரி தான் இறந்து போனார். சஞ்சய் காந்தி இறப்பில் மர்மம் இருப்பதாக இன்று வரையில் பேசப்படுகிறது. ஏன்னா அவர் வந்து டெல்லி ஃப்ளைங் கிளப்லேருந்து எடுத்துகிட்டு போன பிளேனை அவர் வேறு பிளேன் கேட்டதுக்கு இல்லை இந்த பிளேன் தான் நீங்கள் கொடுப்போன்னு சொல்லி இந்த பிளேனை கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி பல பிரபலமானவர்கள், நாட்டை ஆண்டவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மாதராவ் சிந்தியா, காங்கிரஸ், அவர் பிரதமர், பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், அவர் பிரதமராக வரக்கூடிய தகுதிப்பட்டவர், அவர் விமான விபத்தில் இருந்து போனார். பாலயோகி ஸ்பீக்கராக இருந்தார், இந்தியாவோட சபாநாயகர், நல்ல திறமையானவர், அவர் விமான விபத்தில் இருந்து போனார். YS ராஜசேகர் ரெட்டி, இது ரொம்ப ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணம்னு அப்பவே சொன்னாங்க. ஏன்னா காங்கிரஸ் மேலிடத்தையே சேலஞ்ச் பண்ணார். அவர் ஆந்திராவோட தனிக்காட்டு ராஜாவாக இருந்தார். காங்கிரஸ் மேலிடத்தையே சேலஞ்ச் பண்ண பொழுது அதுக்கு உண்டான விலையை கொடுத்தான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிபின் ராவத், இந்தியாவோட இராணுவ தலைமை அதிபதி, அப்புறம் விஜய் ரூபானி, அகமதாபாத் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து, அப்புறம் மோகன் குமாரமங்கலம், இந்திரா காந்தி மந்திரி சபையில் இருந்தவர், இப்படி பல பேர் இந்தியாவில் விமான விபத்தில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மரணத்திற்கு பின்பும் சந்தேகம் எடுக்கப்படுவது வாடிக்கை. இதில் என்ன சந்தேகத்தை எடுப்புறாங்கன்னா, சரத்பவாரை மீறி செயல்பட்டதனால் அது இல்லாமல் இந்த விமான கம்பெனி இருக்கே, இவருக்கு விமானம் கொடுத்த கம்பெனி, அது சரத்பவாருக்கும் விமானம் கொடுக்குற கம்பெனி. இந்த அஜித் பவார், சரத்பவார் ஃபேமிலி, சுப்ரியா சுலே, இவங்களோட விமான பயணத்துக்கு எடுக்கிற கம்பெனி இந்த கம்பெனி தான். அந்த கம்பெனி தான் சரத்பவாருக்கு போகும், இவருக்கு அஜித் பவாருக்கு போகும், சுப்ரியா சுலேக்கு போகும், எல்லாருக்கும் போகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு மிஸ்சீஃப் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அதாவது ஃபேமிலி சைடேவா, ஃபேமிலி சைட்லேயே என்னோட டெல்லி நண்பர்களாக சொல்கிறாங்க, இது வந்து ஃபேமிலியில் ஏதோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு விபத்து, இது ஆக்சிடென்ட் இல்லை, ஃபேமிலியில் ஏற்படுத்தக்கூடிய. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு 75,000 கோடி அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். ஏதோ ஒரு லேண்ட் டீலிங், அது ரியல் எஸ்டேட் லேண்ட் டீலிங், அதில் வந்து அஜித் பவார் கொடுக்காம விட்டாரோ என்னமோ தெரியல. அதில் ரொம்ப அந்த ஃபேமிலி ரொம்ப கோபமாக இருந்ததாக கேள்விப்படுறோம். ஸோ இந்த பண விவகாரத்தில், பணம் பிரிச்சுக்கிறதுல எப்பவுமே உங்களுக்கு வந்து பணம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உறவெல்லாம் போயிடும், பணம் வந்தால் உறவெல்லாம் போயிடும். ஸோ இதில் பெரியவர்கள் தலையீடு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது வந்து இல்லை, ஆனால் மம்தா வேற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்கல்ல. இப்போ பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறணும்னு முடிவு பண்ணியிருந்தாரு, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கலான்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. இப்போது முதல்ல இந்த பாஜகலேருந்து வெளியேறும் அந்த அணிலேருந்து வெளியேறதுக்கு முன்பு நடந்த இந்த விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸோட பார்க்க வேண்டி இருக்குன்னு அவங்க சொல்கிறது, இங்கே பாஜகவை கை காட்டுற மாதிரில இருக்கு. இல்லை, அவங்க பாஜக கை காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பிரகாரம் வந்து அவங்க அரசியல் படுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபட்னாவிஸும் அஜித் பவார் நெருங்கிய நண்பர்கள். ஷிண்டேவை விட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபட்னாவிஸ் நம்பும் ஒரு மனிதர் அஜித் பவார். அஜித் பவார் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன காரணம் புரியுது. இப்போ நடந்த கார்பரேஷன் தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக அஜித் பவார் கேண்டிடேட்டை போட்டார். அஜித் பவாரும் சரத் பவாரும் சேர்ந்து என்சிபியை போட்டாங்க. ஆனால் அந்த கேண்டிடேட் எல்லாம் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. தேர்தலில் வேணா அவன் பிஜேபிக்கு எதிராக ஒரு 10 இடத்துல போட்டிருக்கலாம், எல்லா இடத்துலையும் போடல, 10 இடத்துல போட்டிருக்கலாம். ஆனால் ஜெயிச்ச கேண்டிடேட் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவருக்கு என்னன்னா அவருடைய ஆட்கள் வரணும்னு ஆசை, ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் மாதிரி. அதனால சரத்பவாரோட கைகோத்துன்னு பண்ணார். அதுவும் நெக்ஸ்ட் அந்த ஜில்லா பரிஷத் அந்த தேர்தல், ஜில்லா பரிஷத் தேர்தல் சேர்ந்து நிற்கலாம், ஒரே சின்னத்தில் நிற்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க தேசியவாத காங்கிரஸ்குள்ளேயே அந்த
பிளவுகள்லாம் இல்லாமல் அப்படின்ற ஒரு முடிவுலாம் எடுக்கப்பட்டதுக்கு முன்பு தான் இந்த மாதிரியான அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, தேசியவாத காங்கிரஸ் முழுக்க முழுக்க அஜித் பவார் கைக்கு வந்தாச்சு. இனிமேல் சரத் பவாருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, மீதி இருக்கிறது இழுத்துக்கிறதுக்கு பார்க்கறாருன்னு சொல்றாங்க. அந்த ஒரு டெக்னிக்ல தான் இதை பண்ணாராம். சரத் பவாரை தனிமையாக்கி அவருடைய கட்சியில் இருக்க மற்ற தலைவர்களையும் உள்ள இழுத்து இவர் தலைவராகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணுறான்னு சொன்னாங்க. அதற்கு பிஜேபியோட ஆசையும் இருந்ததும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிஜேபிக்கு தெரியாமல் பண்ணல, பிஜேபிகிட்ட சொன்னாதான் இந்த மாதிரி நான் இது ஃபுல் கட்சி எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக் பண்ண முடியும், அப்போ நான் முழுக்க முழுக்க என்சிபி என்கிட்ட வந்துடும். டெல்லி சொல்லிச்சோம் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு டெல்லி ஆசையோடு தான் பண்ணுறேன். ஏன்னா அஜித் பவார் சரத் பவாரிடம் ஒரு 10 எம்பிக்கள் இருக்காங்க இந்த என்சிபியில். நாளைக்கு டெல்லியில் ஏதாவது பிரச்சனை வந்தது, மோடிக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதை கை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த 10 எம்பி. இந்த 10 எம்பியும் அஜித் பவார் பக்கம் வரணுன்னா இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடினா தான் முடியும். அந்த நாடகம் தான் இவர் பண்ணாருன்னு கேள்விப்படுறோம். ஸோ அரசியலில் அஜித் பவாருக்கும் சரத் பவாருக்கும் வித்தியாசங்கள் இருந்தால் கூட அதை வந்து சரத் பவார் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவரே வயசாகி போச்சு, சரி இவன் நடத்திட்டு போட்டோம் அந்த ஒரு முடிவுக்கு வந்ததான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சரத் பவார் சொன்னால் எப்படி இருந்தாலும் கட்சி இவங்ககிட்ட தான் போகுது, போட்டோம் விட்டுரு, அதை பற்றி கவலைப்படல. ஆனால் பண விவகாரத்தில் என்னை ஏமாற்ற பார்க்குறான். ஸோ இந்த பண விவகாரத்தில் தான் 2 பேருக்கும் சண்டையே தவிர கட்சி போகிறத பற்றி சரத் பவார் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா சுப்ரியா சோலே இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு மேனேஜ் பண்ணிட்டு விட்டார். இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகளே பெரும் பிரச்சனைகளாக பார்க்கப்பட்ட இடத்துலையே இவ்வளோ கோபம் வராத இடத்துல இப்போ மட்டும் சரத் பவாருக்கு கோபம் வந்துட போகுதா என்னன்ற ஒரு கேள்வி வருதில்ல. கட்சி உடைச்ச பொழுது சரத் பவாருக்கு அஜித் பவார் மேலே கோபம் வரல, ஓரளவுக்கு இருந்துக்கலாம், பட் பெருசாக எடுத்துக்கல. நீங்களே பார்த்தீங்கன்னா சரத் பவார் அவர் அஜித் பவாரை தாக்கியோ பெருசாக ஒரு போராட்டமோ ஸ்டேட்மெண்ட்டோ எதுவும் விட்ட மாதிரி தெரியல. ஏன்னா ரத்த பாசம். சுப்ரியா சோலே பேசினாங்க, இல்லைங்க சுப்ரியா சோலே பேசினாங்க, இப்போ என் கசின் வந்து என் கட்சியை ஏமாற்றிட்டா, எங்கள் அப்பா ஏமாற்றிட்டான்னு பேசுனாங்க. ஆனால் சரத் பவார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் வந்து கண்டும் கண்டுக்காமல் இருந்துட்டாருன்னு தான் கேள்விப்பட்டேன். கண்டும் கண்டாத மாதிரி போயிட்டார். ஏன்னா அவருக்கு வயசாகிடுச்சு. ஆனால் சரத் பவார் என்ன சொன்னார்னா, நானே கட்சி அவங்ககிட்ட கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி ஏன் என்கிட்ட பிடிக்கிட்டு போனான், சுப்ரியா சோலையும் அவனும் 2 பேரும் சேர்ந்து கட்சியை நடத்தணும்னு கொடுத்துருப்பேன், என்னை முதுகில் குத்தி துரோகம் பண்ணிட்டான்னு வருத்தப்பட்டது வாசம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது பெருசு பண்ணல, பெருசாக விட்டார். இப்போ சண்டை நடக்கிறதுக்கு காரணம் பதவி கட்சி எடுத்துன்னு போனதுக்காக இல்லை, அந்த கடத்தை முடிஞ்சு போச்சு. சரத் பவார் ஒத்துக்கினார், இது உண்மையோ இது தெரிஞ்சு போச்சு அவருக்கு, இனிமேல் கட்சி நமக்கிட்ட இருக்க போகிறது இல்லைன்னு. ஆனால் இப்போ நடந்த தகராறு பஞ்சாயத்து ஒரு 6 மாதமாக நடக்கிறது, 75,000 கோடி, அது ஒரு லேண்ட் டீலில் ஏதோ ஏமாற்றிட்டாங்களா, குடுக்கல் வாங்கல ஏதோ பிரச்சனை. அந்த பணத்தை சரத் பவார் சொன்னாலும் கொடுத்துரு, தயவுசெய்து திருப்பி கொடுத்துருன்னு சொன்னதுக்கு அஜித் பவார் கொடுக்க மாட்டேன்ட்டாரோ. ஸோ அந்த கோபம் தான் சரத் பவாருக்கு இப்போ ரீசெண்டாக அந்த கோபம் இருக்குது. அந்த கோபத்தில் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்புண்டா அப்படின்ற நோக்கத்தில் என்சிபியோட தலைவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. மம்தா சொல்கிறது வந்து பிஜேபியை வந்து மாட்டி விடணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஃபட்னாவிஸும் அவருக்கும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். மம்தா மட்டும் சொல்ல, இப்போ கார்கே விசாரணை நடத்தணும் அப்படின்னு கார்கே சொல்கிறாரு. இன்னும் சில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்னும் பலர் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு உரிய விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறத. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த எல்லா கேள்விகளும் வருது. அப்படி விசாரணை நடத்தப்படணுங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது வந்து கோல்டன் கூஸ், அவரை கொலை பண்ணுவதன் மூலம் பிஜேபிக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஒரு லாபம் வரப்போகிறது இல்லை. அவருக்கு அந்த கூட்டணி கட்சி அந்த திருப்பி நல்லா யோசிச்சு பாருங்க, அவரால் தான் என்சிபி பிஜேபி பக்கம் வந்திருக்கு. அவர் இல்லைன்னா திருப்பி என்சிபி சரத் பவார்கிட்ட போச்சுன்னா நஷ்டம் யாருக்கு? பிஜேபிக்கு தான் நஷ்டம். இல்லை, அதுதான் இப்போ மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தது, அந்த தேர்தலில் நிற்கிறது, ஒரே சின்னத்தில் நிற்கலான்னு முடிவு பண்ணது, இதெல்லாமே மீண்டும் ஒன்று சேருகிற ப்ராசஸ். இது வந்து பிஜேபிக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த தகவல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நகர்வுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து புறந்தளிட முடியாது. இல்லை, அந்த நகர்வில் என்ன சொல்லப்பட்டது பிஜேபின்னா, என்சிபியை முழுவதாக ஒன்றுங்க, அஜித் பவாருக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அஜித் பவாருக்கு பதவி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த துணை முதலமைச்சர் பதவி எல்லா கட்சியிலையும், எல்லா கூட்டணியிலையும், எல்லா அரசாங்கத்திலையும் துணை முதலமைச்சர் பதவினா அஜித் பவார் எழுதி வைக்கப்பட்ட ஒரு சாசனம். இப்போ ஃபட்னாவிஸ் கீழே துணை முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சராக வர்றதுங்கிறது அது முடியாத காரியம், இப்போதைக்கு முடியாத காரியம். துணை முதலமைச்சர் இருக்கார். அந்த துணை முதலமைச்சர் பதவியை அவர் தியாகம் பண்ணிட்டு
மாமாவோட போய் சேருவாரான்னு கேட்டிங்கன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா பதவியெல்லாம் அவரால் இருக்க முடியாது. அந்த பதவியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தான் சொன்னாலும் எங்கள் மாமாற்று கட்சியை முழுமையாக கொண்டு வரதுக்கு நான் இந்த மாதிரி இணைப்பு பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் முழுமையாக கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை பிஜேபிகிட்ட கொடுத்தனால பிஜேபி இது கண்டுக்காமல் போச்சு. ஸோ இதனால் இவரோட சரத்பவாரோட முதல் எனிமி பிஜேபி கிடையாது, சித்தப்பா அவரோட அங்கிள். சித்தப்பா தான் முதல் மெயின் காரணம். அந்த சித்தப்பாவிடம் அவருக்கு இருந்த மனஸ்தாபம் அதிகமாயிட்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ அந்த பணப்பிரச்சனையில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அது அதிகமாக கேள்விப்படுறோம். ஆனால் பிஜேபி அஜித் பவாரை நல்லபடியாக வச்சுருந்தாருன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார். ஏன்னா அஜித் பவார் சொன்னாரா, நான் என்சிபியில் ஜெயிச்சா கூட இவங்க நம்ம பக்கம் தான் வர போகிறாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, தனியாக போய் எதிர்கட்சியில் உட்கார போகிறதில்ல. இவர் கட்சி எதிர்கட்சியில் உட்காந்து இவர் எப்படி துணை முதலமைச்சராக இருக்க முடியும்? இது துணை முதலமைச்சராக இருக்க முடியாது. அதனால் அவர் சொன்னாலும் இது ஒரு டெக்னிக் பண்ணி நான் கட்சியை கையில் எடுத்துன்னா மாமா சித்தப்பா கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டப்படுவார் அப்படின்ற அஷூரன்ஸில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதான் நான் கேள்விப்படுறேன். அந்த கோபம் வேற சரத்பவாருக்கு இருந்திருக்கலாம். மொத்தமாக பிடிக்கிட்டு போயிட்டாங்க கட்சியை நம்மக்கிட்ட இருந்து. அந்த கோபம் ப்ளஸ் மணி மேட்டர் இதெல்லாம் சேர்ந்து லாஜிக்கலாக இப்போ நீங்கள் சொன்ன இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தகவல் படியே பார்த்தாலும் கட்சியை நான் அவர்கிட்ட தானே கொடுக்கலான்னு இருந்தேன்ற மைண்ட் செட்டு தான் சரத்பவாருக்கு இருந்தது அப்படின்னு. இப்போ அப்படி பார்த்தாலும் இப்போ இவர் அஜித் பவார் போய் கேட்டாலும் அவர் அந்த கட்சி பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவர் மிச்ச மீதி இருக்கிறதையும் கொடுத்துருக்க தானே போறாரு. இல்லை, அவராக கொடுக்கறது வேற, நீங்கள் பிடிக்கணும் போகிறது வேற. அவராக கொடுக்கறதா கிடைக்கும்ன்ற போது எதுக்கு இல்லை, அவராக கொடுக்கறதா இருந்தால் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கொடுத்துருப்பார். உடம்பு இன்னும் இப்போ அஜித் பவாருக்கு சரத் பவாருக்கு உடம்பு கெட்டு தான் போச்சு. இன்னும் கெட்டு போகிறது போது ஸ்டேஜில் கொடுத்துருக்கலாம். ஆனால் பிடிங்கிட்டு போகிறதுங்கிறது அவர் கோவம் வந்துச்சு. நான் கொடுக்கறதா இருந்தால் நீ பிடிங்கிட்டு போயிட்டியே, அந்த ஒரு மனஸ்தாபம் அவங்களுக்குள்ள. அந்த மனஸ்தாபத்தினால் இந்த விமான விபத்துக்கு காரணமாக அவங்க உறவினர்களே இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. இப்போ இது எல்லாமே என்கொயரி பண்ண போகிறாங்க. என்கொயரி வருது, எல்லாம் நடக்க போகிறது எல்லாம். ஏன்னா ஒரு தடவை இறங்க ட்ரை பண்ணி திருப்பி டேக் ஆஃப் ஆகி திருப்பி இறங்க ட்ரை பண்ணி அந்த விமானி 30,000 கிலோமீட்டர் ஓட்டின ஒரு அனுபவமிக்க விமானி, சாதாரண விமானி இல்லை, அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். துணை விமான அந்த லேடி கூட ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டினவங்க. ஸோ எல்லாருக்குமே அனுபவம் வாய்ந்தவர்கள். இது விமான விபத்து ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, செக் பண்ணாமல் எடுக்க மாட்டாங்க. பிளாக் பாக்ஸ் அதில் ஆமாம், சில பேர் சொல்கிறாங்க அந்த விமானத்தில் பிளாக் பாக்ஸ் இல்லைன்னு ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் சொல்கிறாரு. சில பேர் சொல்கிறாங்க பிளாக் பாக்ஸ் இருக்குது. சின்ன விமானங்கள்னால சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய விமானங்கள் விபத்து ஏற்படுவது அரிது. இப்போ அகமதாபாத்தில் ஏர் இண்டியா நடந்ததுன்னா அது ரொம்ப அரிது. பெரிய விமானங்கள் விபத்து ஏற்படாது. இந்த ஹெலிகாப்டர் சிறிய விமானங்கள் தான் அதிகமான முறையில் விபத்து ஏற்படும். இப்போ நான் சொன்ன இந்த 10 பேர் இறந்து போனது சிறிய விமானங்கள் தான், இல்லை ஹெலிகாப்டர் தான். அதனால தான் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க ஜனங்கள்லாம், பெரிய அரசியல் தலைவர்கள்லாம். இப்போ கலைஞர்லாம் ட்ரெயினில் தான் போவார், ஸ்பெஷல் ட்ரெயினில் போக மாட்டார், இல்லைன்னா பேசஞ்சர் ஏர்கிராஃப்டில் போவார். இப்போ தான் தனி விமானம் என்ற ஒரு கொள்கை தமிழக அரசியல் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஜென்ரலி அரசியல் தலைவர்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தார்னா ஹெலிகாப்டர் அது வேறு. இப்போ பிரைம் மினிஸ்டர் இறங்கி ஒரு ஊரில் ஒரு சின்ன ஊருக்கு போனால் ஹெலிகாப்டரில் போவாங்க. அந்த ஹெலிகாப்டர் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தான் பிரதமரோ ஜனாதிபதியோ ஹெலிகாப்டர் போகும். இந்த மாதிரி தனியார் விமானங்கள் அந்த அளவுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்படுமான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் போகிற அளவுக்கு அந்த சோதனைகள்லாம் தனியார் விமானத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தனியார் விமானங்கள் டிஜிசிஏவோட கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட அதோட லைசன்ஸ் ரினியூ பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டாக சோதனைக்கு உட்படுத்தப்படும். ஸோ இந்த லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் இல்லாமல் எங்களால் ஓட்ட முடியாது, லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ விமானத்தில் கோளாறு என்பது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு. ஸோ வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னு தெரியல. அது அந்த விசாரணை தான் சொல்லணுமே தவிர நம்ம முன்னாடியே நம்ம ஜம்ப் பண்ணி இல்லை இது கொலை தான், இது அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றது அபத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விசாரணைகள் முடியும் போது தெரிய வரும்னு நம்மளும் அந்த விஷயத்தில் நிற்கலாம். பட் இதில் பேசப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.